வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல பதிவுங்க. அதாவது திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கான பதிவுங்க இது. அதாவது ஆண் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வச்சுக்கிட்டு திருமணமாகாத மன ரீதியாக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுவாங்க தாய் தந்தையர்கள். அவங்களுக்கான பதிவு தான் இது. இதை கவனமாக இதை செய்யுங்க. எளிய பரிகாரம் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 முறை செய்யணுங்க. அமாவாசையிலேருந்து 5வது நாள், அதாவது சதுர்த்தி திதி அன்னைக்கும், அது பௌர்ணமியிலேருந்து 5வது நாள் சதுர்த்தி திதி. இந்த 2 நாளுக்கும் என்ன பண்ணுங்க, கொள்ளு, கருப்பு கடலை சுண்டல், இதை 2யும் ஒரு தேவையான அளவுக்கு நல்லா ஊற வச்சு சுண்டல் பண்ணி தனித்தனியாக சுண்டல் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கலந்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சர்க்கரை பொங்கல், நல்லா நெய், முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு போட்டு நெய்யெலாம் நல்லா விட்டு நல்லா ததும்ப நெய் ஊற்றி அதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு முன்னாடியே விநாயகர் சன்னதியில் இருக்கிற கோயில் குருக்கள்கிட்ட சொல்லி வச்சுருங்க. எங்களுக்கு இந்த நாளில் நாங்கள் பரிகாரம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு விநாயகருக்கு வஸ்திரம், வேட்டி துண்டு கொண்டு போயிட்டு தேங்காய் பழம், ஊதுவத்தி எல்லாமே கொண்டு போயிட்டு அவருக்கு இந்த துணியை சாத்தி, அருகம்புல் எல்லாம் சாத்தி, அவர் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும். 2 அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் இந்த தொன்னையை வச்சுக்கோங்க. தொன்னையை வச்சுக்கிட்டு அங்கே கோவிலுக்கு வரவங்கிட்ட இந்த கொள்ளு சுண்டலையும் அந்த கருப்பு கடலை கலந்து வச்சுக்கிறீங்களா, அது ஒரு தொன்னையிலையும் சக்கரை பொங்கல் ஒரு தொன்னையில் 2லேயும் கொடுங்க. அதாவது போதுன்ற அளவுக்கு தானம் கொடுக்கணுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்குன்னு கொடுக்கக்கூடாது. நல்லா தாராளமாக அவங்க வாங்குறவங்க மனசார திருப்தியாக சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோம். சரிங்களா? இது கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணுங்கள், போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவப்பு அரளி பூவால். ஆனால் அமாவாசைக்கு பண்ணக்கூடாது. பௌர்ணமியில் வர அன்றைக்கி மட்டும், அன்றைக்கி செய்கிற அன்றைக்கி மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? இதை மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிலேருந்து 5வது நாள் அந்த சதுர்த்தி திதி வரும். அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன மாதிரியே போய்ட்டு கொள்ளும் கருப்பு கடலை சுண்டலையும் அவிச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு விநாயகருக்கு வேட்டி துண்டு சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 தேங்காய் எண்ணெயை கொண்டு போய் 2 தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு திருமண தடை நீங்கணும்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். இதை மாதிரி மாதத்துக்கு 2 முறை செய்கிறீங்களா, அதேமாதிரி 3 மாதம், அப்போ மொத்தம் 6 வந்துடுதுங்களா. இந்த 6 முறை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ளே நல்ல தீர்வு வரும். அதே மாதிரி 20 நாளுக்கு ஒரு முறை, இந்த ஆரம்பிச்சிருந்து 20 நாளுக்கு ஒரு முறை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு செவ்வந்தி பூன்னு ஒரு பூ கிடைக்கும். அது கிடைச்சிதுன்னா பாருங்கள். அப்படி இல்லைனா முல்லைப்பூவை முல்லைப்பூவால் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு 3 நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட திருமண தடையும் விலகி வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். கண்டிப்பாக அது மனசார நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு நிறைய பதிவுலாம் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.